கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஏசாயாவினுடைய புத்தகம், அதனுடைய 40வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனம். நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களிடத்திலே நான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, ஆங்கில வேதாகமத்துல whoever hopes in Lord அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாக செய்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையாக காத்திருக்கிறவர்கள், அப்படி இருந்தால் அவர்கள் புதுபெலன் அடைந்து அவர்கள் உயிரை எழும்புவார்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகளின் காரணமாக நாம் அதிகமாக சோர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது கூட அதற்கான பதில் உடனடியாக கிடைக்க கூடாமல் இருக்கும். சில நேரங்களிலே அவைகளிலே நாம் மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலை கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படும். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்கிற அந்த குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகம் நமக்கு வாழ்க்கையில எழக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடிய நிலைமையில நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆனால் இது எல்லா காரியங்களிலேயும், இது எல்லாவற்றிற்கு நடுவாகவும் நம்மளுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் மீது நம்பிக்கையாக, அவர் எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி காத்திருக்கிறவர்கள் அவர்கள் உயரே எழும்புவார்கள் என்று சொல்லி வேதாவும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இரண்டாவதாக, இங்கே ஒரு ஒப்பனையானது சொல்லப்பட்டிருக்கு. என்னவென்று சொன்னா, கழுகுகளைப் போல அவர்கள் சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று சொல்லி. எப்படி கழுகானது மழையில் வரக்கூடிய அந்த மேகங்களுக்கு மேலாக பறந்து அந்த மழையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறதோ, அது போல நாமும் என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் கூட கர்த்தர் மீது நாம் நம்பிக்கையை காத்திருக்கும் பொழுது இந்த கழுகுகளை போல நாமும் உயிரை எழும்புவோம் என்று சொன்னால், அதாவது பிரச்சனைகள், சோர்வுகள், குழப்பங்கள், நம்மளுடைய சந்தேகங்கள், இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெளியே எடுபட்டு அதற்கு மேலாக உயிரை எழும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னொரு வகையில் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய நிலைமையிலே காரியங்களை பார்க்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். மேல இருந்து சில காரியங்களை பார்க்கிறதற்கு, அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு, அந்த பார்வையிலே காரியங்களை நாம் பார்க்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்வோம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே நமக்கு வரக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் நம்மை ஆவிக்குரிய நிலைமையிலே மிகவும் அதிகமாய் தயார்படுத்தக்கூடிய காரியங்களாக அவைகள் இருக்கும். இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய பிரச்சனைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வர வர அதிகமாய் நாம் கர்த்தரை நம்ப அதிகமாக பிரச்சனைகள் வர வர அதற்குள்ளாக நாம் கடந்து போக கர்த்தர் நம்மை அதிலிருந்து நம்மை விடுவிக்க நாம் அதிகமாக ஆவிக்குரிய அந்த சிந்தையிலே, ஆவிக்குரிய மனதிலே நாம் வளரக்கூடியவர்களாக இருப்போம் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, இது என்டியூரன்ஸை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு நிலையான தன்மையை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு நேரத்திலே அல்லது ஏதோ ஒரு பொழுதிலே மாத்திரம் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்யக்கூடியவராய் இராதபடிக்கு அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பலனானது அது நிலையுள்ளதாக இருக்கிறது. எந்த காலங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அது மாறாதபடிக்கு ஒரு நிலையான பலனாக அது இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தருக்காக நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லதா இருக்கிறது, முதலாவதாக. இரண்டாவதாக, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட காரியங்களை பார்க்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய அனுபவத்தை அது திருப்பக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலனானது அது நிலையுள்ள பலனாக இருக்கிறது. எந்த காலத்திலும் மாறாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் அது நமக்கு உதவக்கூடிய பலனாக இருக்கிறது என்பதையும் நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். இந்த வசனத்திற்கு ஏற்ப நாம் கர்த்தருக்கு காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலனை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலேயும் கர்த்தரை நாம் முழு மனதோடு கூட முழு நிச்சயமாக நாம் நம்பி கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய அதிசயங்களை நாம் பார்ப்போம். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.